பெரியாருக்கே சாதி சாயம் பூச பார்க்குறாங்கப்பா அப்படின்னு பொங்கியிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். உண்மையிலேயே பெரியாருக்கு யார் சாதி சாயம் பூச பார்க்குறாங்க, அதில் விஜயும் ஒருத்தர் அப்படிங்கிறது தான் நமக்கு புலப்படுற செய்தி. அது எப்படி யார் யாரெல்லாம் அந்த மாதிரி சாதி சாயம் பூசியிருக்கிறாங்க, விஜய் எப்படிப்பா அவர் கொள்கை தலைவராக போட்டுறாரு, அவர் போய் சாதி சாயம் பூசினாரா அப்படின்னா ஆமாம், அதை பற்றிலாம் தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே வந்த தலைப்பாச்சேன்னா இன்றைக்கு விஜய் இதை திரும்பவும் தோண்டி எடுத்திருக்கிறாரு. அதனால ஏற்கனவே நம்மளால பேச முடியாம நேர குறைபாடுனால அப்ப ஏற்கனவே இது நடக்கும்போது நம்மளால பேச முடியல. அந்த கருத்துக்களையும் சேர்த்து குறிப்பா ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் பெரியாருக்கு நாயக்கர் பட்டம் போட்டு அந்த வெளியான அந்த கேள்வி அடிப்படையில சில கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தாரு. அவர் கருத்துக்களுக்குமான பதிலாக தான் இந்த காணொலி ஒரு முழு தொகுப்பா இருக்க போகுது. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறார். அவர் எப்பயாவது ஒரு முறை தான் பேசுவார். அந்த மாதிரி இன்னைக்கு என்னன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இல்லையா, அந்த பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் ஒரு தொகுதிக்கு 3 பேர்னு தேர்ந்தெடுத்து அவங்களையும் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு அவங்களுக்கு பரிசு வழங்குறத ஒரு நடைமுறையாக வச்சிருக்கிறாரு. சில ஆண்டுகளாக செய்கிறாரு. நடிகராக இருக்கும் போதே செஞ்சார். இப்போ அரசியல் கட்சி தலைவரான பிறகும் அதை தொடர்றாரு. அதில் எந்த சிக்கல் இல்லை. அது மகிழ்ச்சி தான், பாராட்டுக்குரியது தான். மதிப்பெண் மட்டுமே நல்ல மாணவர்கள்னு அடையாளம் காண்பதற்கான ஒரு கூறு இல்லை அப்படிங்கிறது நம்ம கருத்து. இருந்தாலும் அதை அடிப்படையாக வச்சு சில செயல்கள் செய்ய வேண்டியிருக்கு, செய்கிறாங்க அப்படின்னும் போது அதையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இல்லை. இதை செய்யும் போது அவர் பேசும்போது சில கருத்துக்களை வெளிப்படுத்துறாரு. அதில் முதன்மையாக 1-2 கருத்துக்களை நம்ம பார்க்கணும், பேசணும்னு நினைக்கிறோம். ஒன்று நீட் மட்டுமே எல்லாம் கிடையாது, நீட் மட்டுமே இலக்கு இல்லை, அதை தவிர வாழ்க்கையில நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை விஜய் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, மருத்துவம் படிக்கிறது மட்டுமே இலக்கா இருக்கக்கூடாது, இன்னும் நிறைய படிப்புகள் இங்க இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது முழுக்க முழுக்க ஏற்கக்கூடிய ஒரு கருத்து. இந்த கருத்தை விஜய் தான் முத இப்படி பேசுறாருன்னா, இதுக்கு முன்னாடி முதலில் இந்த கருத்தை பேசியது அண்ணன் சீமான் தான். எப்படியும் பலமுறை செய்தியாளர் சந்திப்புல மேடைகளில் பேசும்போது குறிப்பா மாணவர்கள் நீட்ல தேர்வு ஆகவில்லை அப்படிங்கிறதுக்காக தற்கொலை செய்து கொள்ளும் போது இந்த கருத்தை ஆழமாக மீண்டும் மீண்டும் பதிவு செய்திருக்கிறார் அண்ணன் சீமான். அதுக்கே திராவிட தரப்புல இருந்து சில எதிர்ப்புகள்லாம் அண்ணன் சீமானுக்கு வந்திருக்கு. இப்ப அந்த கருத்தை விஜயும் பேசுறாருங்கும் போது உண்மையிலேயே பாராட்டுக்குரியதுதான், மகிழ்ச்சி, அதுல வாழ்த்துக்கள். அதை பேசும்போது தான் விஜய் அவர்கள் இன்னொரு கருத்தை சொல்றாரு. என்னன்னா, பெரியாருக்கே சாதி சாயம் பூச பாக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இப்ப கூட விஜய் அந்த மாணவர்கள் மத்தியில் என்ன சொல்றாருன்னா, பெரியாருக்கும் ஜாதி சாயம் பூசுறாங்க. குறிப்பா மத்திய அரசு அந்த தேர்வுல கூட ராமசாமி நாயக்கர்னு அவருடைய பேரை குறிப்பிட்டதை மென்ஷன் பண்ணி அவர் இப்ப பேசியிருக்கிறாரு. அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கா தலைவர்களுக்கு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரே ரொம்ப நாள் ராமசாமி நாயக்கர் தான் கையெழுத்து போட்டுருந்தாப்ல. தம்பி, பெரியார்னு இங்க ஒரு படம் வந்துச்சுல்ல, இங்க பெரியார்னு ஒரு படம், அங்க என்ன, அங்க ஆந்திரால அந்த படம் வரும்போது பேர் என்ன? என்னை பாருங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல, அங்க போகும்போது நாயக்கர் தான் படம் வந்தது. பெரியார் ராமசாமி நாயக்கர் தான் பேர் வச்சு படம் வெளியிட்டாங்க. அது தெரியுமா தெரியாதா? ரொம்ப நாள் அவர் எழுதின கடிதங்கள் எல்லாமே, முகமது அலி ஜின்னாவுக்குலாம் எழுதின கடிதங்கள்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் நாயக்கர் தான் போட்டுக்கணும். வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கவா அண்ணன் கடிதங்கள் எடுத்து? இன்னைக்கு அவங்க அது தம்பி ஏதோ சொல்றாள், அதை போய் நம்ம இது பண்ணிக்க வேண்டியதில்லை. அவர் ஏன் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாருன்னா, குறிப்பா அவர் யார் மேல வைக்கிறாருன்னா பாஜக தரப்புல தான். ஏன்னா அவங்க தான் ஒன்றிய அரசு ஆளும் கட்சியா இருக்காங்க. அவங்க நடத்துற யூபிஎஸ்சி தேர்வு, அந்த அரசு ஒன்றிய அரசு நடத்துற யூபிஎஸ்சி தேர்வுல ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அந்த கேள்விக்கு பதிலாக இருக்கும் வாய்ப்புகளில் ஒரு வாய்ப்பு ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப இவங்க, அதாவது பாஜக தரப்பு, ஆளும் ஒன்றிய அரசு தரப்பு பெரியாருக்கு சாதி சாயம் பூச பார்க்குது அப்படிங்கிறது தான் விஜய் அவர்கள் முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது உண்மை. இது அவங்க அப்படிதான் செய்வாங்க. ஏன்னா அவங்களோட கொள்கை அடித்தளமே அதுதான். இந்துத்துவ கொள்கையை கொண்டிருக்கிறாங்க. அந்த இந்துத்துவ கொள்கை நேரடியாக வெறும் மதம் அல்ல, அந்த மதமே சாதிகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான். அதனால சாதிகளையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இந்துத்துவ கொள்கைவாதிகள். அவங்க எப்பவுமே சாதியை ப்ரமோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க எல்லா இடங்கள்லையும் சாதியை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டிலையும் எடுத்திருக்கிறாங்க, சில வேலைகளை பார்த்துருக்கிறாங்க, அதற்கான பலன்களையும் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள்ங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த கருத்தை இவங்க இப்போதான் முதல்ல எடுக்கிறாங்களான்னா இல்லை, ஏற்கனவே இதை பலமுறை செய்திருக்கிறாங்க.
பெரிய அளவுக்கு நடந்தது அப்படின்னா 2018 ஒரு முறை இதே மாதிரி சுப்பிரமணிய சாமி கொண்டு வந்து ஈவே ராமசாமி நாயக்கர்னு ஒரு கருத்தை பேசினாரு. உடனே திமுக தரப்புல இருந்து அவருக்கு எதிர்ப்பு வந்துச்சு. இந்த 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவாங்க, நமக்கு மக்கள் பிரச்சனையில இருந்து நம்மள மடை மாத்திடுவாங்க. இதைத்தான் இவங்க தொடர்ச்சியா செஞ்சிருக்காங்க. 2 ஆண்டுக்கு முன்னாடி கூட இதே சுப்பிரமணிய சாமி பேசி ஒரு கருத்து பேசு பொருளாச்சு. அது தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அவங்களாம் இல்லாம அர்ஜுன் சம்பத் இந்த மாதிரி இந்துத்துவ ஆட்கள் இந்த கருத்தை குறிப்பா யார் சார்ந்து இருந்தாலும், பெரியார் மட்டும் இல்லை, யார் சார்ந்து இருந்தாலும் சாதி சார்ந்த கருத்துக்களை இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்கன்றதுதான் உண்மை. அதனால விஜய் சொன்னது உண்மைதான். ஆனா இவங்க மட்டும்தான் பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு முன்னாடியே இப்பதானே பேசு பொருளாவது. இப்ப பேசு பொருளானது இந்த யூபிஎஸ்சி கேள்வி. அதுக்கு முன்னாடி யார் உண்மையிலே பெரியாருக்கு சாதி சாயம் பூசியிருக்காங்கன்னு பார்த்தா விஜய் அவர்கள் தான். அவர் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வக்ஃப் சட்டத்துக்கு எதிரான வழக்குகள் தொடுக்கப்படுது. அதுல இவரும் தாவேகா சார்பா ஒரு வழக்கை தொடுக்கிறாரு. அந்த வழக்குல இவர் சார்பா கொடுக்கப்பட்ட அந்த மனுவில் அஃபிடவிட்ல 2வது பத்தியிலேயே ஈவே ராமசாமி நாயக்கர் பெரியார் அப்படி ஈவே ராமசாமி நாயக்கர்னு போட்டு அப்புறம் பெரியார்னு ஒரு கோட்ஸ்ல கொடுக்குறாரு. அப்படின்னா இவர் என்ன சொல்ல வர்றாரு? இவரும் எப்படி பாஜக பெரியாருக்கு சாதி சாயம் பூசிச்சோ அதே சாதி சாயத்தை தானே விஜய் அவர்களும் பூசியிருக்கிறாரு. அப்புறம் இவர் எதுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்றது தான் நமக்கு இதுல புரியல. அப்போ விஜயும் இந்த வேலையை செஞ்சிருக்காரு. விஜயே செஞ்சுட்டு விஜயே வந்து மேடையில பெரியாருக்கே சாதி சாயம் பூச பார்க்கிறாருன்னா சிரிப்பா தான் இருக்கு. சரி, விஜய் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு இந்த கருத்தை வெளியே கொண்டு வந்து விஜய பெரிய அளவுக்கு தாக்குதலுக்கு உட்படுத்தினது யாருன்னா திராவிட தரப்பு தான். இந்த திமுகவோட சொம்புகள், அண்டாக்கள், டம்ளர்கள் இவங்களாம் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பேசும்போது இவங்க பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா திமுகவுக்கும் திகாவுக்கும் கட்டாயம் கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம சொன்னது போல பாஜக பூசிச்சு, அதுக்கு முன்னாடி விஜய் பூசியிருக்காருன்னா அதுக்கு முன்னாடி யார் பூசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திமுகவும் திகாவும் தான். ஒரே ஒரு சான்று சொன்னா போதுங்க. 2010 நினைக்கிறேன் பெரியார் படம் வருது, தமிழ்நாட்டில் பெரியார்னு வருது. அது வந்து அரசு சார்பில், தமிழ்நாடு அரசு சார்பிலையும் திகாவும் சேர்ந்து எடுத்த படம் தான். அப்ப அதுக்கு வரி கிடையாது, இந்த மாதிரி நிறைய சலுகைகள் கொடுத்து அந்த படம் வருது. அந்த படம் தமிழ்நாட்டில் பெரியார்னு வருது. ஆனா ஆந்திராவில் ஈவே ராமசாமி நாயக்கர்னு வருது. எதுக்கு? அப்ப தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவங்களுக்கு இந்த சாதி ஒழிப்புலாம். அங்க போகும்போது இதே சாதி ஒழிப்பு கொள்கையாக கொண்ட திமுகவும் திகாவும், அதுவும் அந்த பெரியாரோட கட்சியான திகாவே வந்து இந்த படத்தை வெளியிடும் போது ஈவே ராமசாமி நாயக்கர் தான் வெளியிடுது. போஸ்டர் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவங்க மறுத்தாங்கன்னா சென்சார் காப்பியே இருக்கு, அதையே கூட நம்ம காட்டலாம். 2010 வாங்கின சென்சார். இதையெல்லாம் தாண்டி நம்ம சொல்ல வேணாம், அந்த திராவிட கூடாரத்துல இருந்தே கொளத்தூர் மணி அவர்களை இவங்களை அதுக்காக கடுமையா சாடி இருக்கிறாரு. சாடின காணொலியை நீங்களே பாருங்க. ஆங்கிலத்தில் போடுறாரு, நூலின் தலைப்பு, பெயர், மொழி எல்லாம் போடுவாங்கல்ல, அதுல போடுறாரு நூலின் பெயர் தமிழர் தலைவர்னு போட்டு அடைப்புக்குறியில் பயோகிராபி ஆஃப் ஈவி ராமசாமி நாயக்கர் என்று போட்டிருந்தார். அதை எடுத்துட்டு காமிச்சார். பாத்தீங்களா, ராமசாமி நாயக்கர்னு போட்டா எல்லாருக்கும் கொடுத்தா இதுதான் ஆகும் என்று சொன்னார்கள். அவர்கள் தான் இப்போது பெரியார் படத்தினுடைய இந்தி தெலுங்கு பதிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதனுடைய பெயர் பெரியார் ராமசாமி நாயக்கர். இவங்க வெளியிட்டு இருக்கிற படம் இவங்களே எடுத்தது. இவங்களே தெலுங்குல போய் வீரமணியும் ஸ்டாலினும் தான் போய் அங்க தொடக்க விழாவை நடத்தி விட்டு வந்தார்கள் ஹைதராபாத் போய். அந்த படத்தின் தலைப்பு பெரியார் ராமசாமி நாயக்கர். புரியுதா? திமுகவும் திகாவும் தான் பெரியாருக்கு விஜய்க்கு முன்னாடி சாதி சாயம் பூச பார்த்தவங்க. அப்ப அவங்க எதுக்காக விஜய் மேல இப்ப தாக்குதல் நடத்துறாங்கன்னா வெறும் அரசியல் தான். மற்றபடி இந்த பெரியார் கும்பல் இருக்குல்ல, பெரியாரை முன்னாடி ஏத்துக்கிட்டவங்க, பெரியாரு கிட்ட இருந்தே வந்தவங்க, இன்றைக்கு பெரியாரை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே இந்த மாதிரி பித்தலாட்ட அரசியல் தான் செய்வாங்க. பேச்சு ஒண்ணு, செயல் ஒண்ணு. சரி, இப்ப திமுக திகா, விஜய் அவங்களுக்கு முன்னாடி திமுக திகா இவங்க 2 பேர் அடிச்சுக்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கெல்லாம் முன்னாடி யார் உண்மையிலே அவருக்கு சாதி சாயம் பூசினாங்கன்னா வேற யாரும் இல்லை, அதே பெரியாரே தான். அவரே எடுத்து அவரே பூசிக்கிட்டார். எப்பன்னு பாக்குறீங்களா? இதுக்கு ஒரு சின்ன வரலாறு சொல்லிடுவோம். இவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, சுயமரியாதை இயக்க மாநாடு நடந்துச்சு, 29 வந்து அது பிரகடனப்படுத்துறாங்க, இனிமேல் சாதி பெயர்களை ஒழிப்போம்னு சொல்லிட்டு அதுல இருந்து சாதி பெயர்களை எடுத்துட்டாங்க. சாதி பெயர்களை அதுக்கு பிறகு பயன்படுத்தவே இல்லைங்கிறதான் இவங்க நமக்கு சொல்ற வரலாறு. ஆனா அதுக்கு பிறகு பல இடங்களில் இந்த பெரியார் அவர்கள், இந்த ஈவேரா அவர்கள் அவருடைய சாதி பெயரை அவரே குறிப்பிட்டு மடல்களை எழுதியிருக்கிறார். அண்ணன் சீமான் ஏற்கனவே சொன்னது போல ஜின்னாக்கு எழுதின கடிதம் இருக்குன்னாரு. அதை சான்றோட சொல்லிடுவோமே நம்ம. ஆகஸ்ட் 9, 1944 ஈரோட்ல இருந்து அவர் ஜின்னாவுக்கு ஒரு மடல் எழுதுறார். அந்த மடல்ல மை டியர் ஜின்னான்னு தொடங்குது. அந்த மடல்ல இருக்கிற செய்திகள்லாம் நம்ம விட்டுருவோம். நமக்கு வேண்டியது இவர் சாதி பட்டம் இவர் பயன்படுத்தினாரா இல்லையாங்கிறது தான். நான் சொன்ன ஆண்டை நல்லா பார்த்துக்கோங்க. 1944, 15 ஆண்டுகள் ஆச்சு சுயமரியாதை இயக்க மாநாடு நடத்தி அதுல சாதி பெயர்களை ஒழிப்போம்னு பேசி
15 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு 38, 39லயே வந்து ஈவேரான்னு இருந்த பேரை வந்து பெரியாருங்கிற பட்டமும் அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே அவர் பெரியாருன்ற பட்டத்தை போட்டுக்கிட்டாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் இந்த மகளிர் பெண்கள் மாநாடு நடத்தி அவங்க வந்து பெரியாருன்னு பட்டம் கொடுத்தாங்க. அது நடந்தும் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மடல் எழுதுறாரு ஜின்னாவுக்கு. அந்த மடல் என்னவா வேணா இருக்கட்டும், ஈரோட்ல இருந்து எழுதியிருக்கிறாரு 1944. எழுதின மடல்ல நீங்களே பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னு. யுவர் சின்சியர்லி ஈவே ராமசாமி நாயக்கர். சொல்றது யாரு? ஈவே ராமசாமி நாயக்கர் தான். அப்ப அவரை ஈவே ராமசாமினோ ஈவே ராமசாமி நாயக்கர்னோ சொன்னா என்ன தப்பு? அவரே அவர் பேரை அப்படிதானே சொல்லியிருக்காரு. இவங்க என்ன செஞ்சாங்க? தமிழ்நாட்டில் பெரியார்னு படத்தை வெளியிட்டாங்க. ஆந்திரா கொண்டு போகும்போது ஈவே ராமசாமி நாயக்கர்னு கொண்டு போனாங்க. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தமிழ்நாட்டில் நாயக்கர்ன்ற சாதி பட்டம் இல்லாமல் கடிதம் எழுதுறது, மடல் எழுதுறது எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டிலேருந்து வெளியில யாருக்காவது கடிதம் எழுதி ஜின்னாக்கு எழுதும் போதெல்லாம் ஈவே ராமசாமி நாயக்கர்னு அவரே போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இதில் யாரை குற்றம் சொல்றது? இதில் குற்றம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுல ஜின்னாவை பார்த்தீங்கன்னா அவர் பதில் எழுதும் போது, இவர் வந்து கடிதம் எழுதும் போது ஈவே ராமசாமி நாயக்கர்னு போட்டார்ல, அவர் பதில் எழுதும் போது டியர் மிஸ்டர் ராமசாமின்னு மட்டும்தான் சொல்றாரு, நாயக்கர்னு சொல்ல அவருக்கு தேவைப்படலை அந்த பட்டமே. இவரா போட்டுக்கிட்டு தான் பேசுறாரு. ஏன்னா இவர் முன்னாடியே அவரோட நண்பர்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு, இந்த நாயக்கர்ன்ற பட்டத்தை துறக்கிறதுனால ஏதோ மதிப்பு குறைவாக அவர் உணர்வதாகவும், அதுக்காக தான் அவருடைய நண்பர் திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் அவருக்கு பெரியாருங்கிற பட்டத்தை போட்டுக்கோங்கன்னு சொன்னதாகவும், அதை பின்பற்றி அவர் போட்டு கொண்டதாகவும் செய்திகள் சான்றுகளோடு இருக்கின்றன. அப்ப இதுல யாரை குறை சொல்றது? நீங்க ஜின்னாவை பாருங்க, அதுக்கு பதில் எழுதும் போது யுவர் சின்சியர்லி எம்ஏ ஜின்னான்னு போட்டிருக்கிறாரு. அவர் பேர் அதான் எம்ஏ ஜின்னா, முகமது அலி ஜின்னா. அவருக்கு ஈவே ராமசாமின்னு போட்டது நாயக்கர்னு எழுதுறதுக்கு ஏதாவது குறையா அவருக்கு? அவர் அதெல்லாம் பொருட்படுத்தல. ஆனா இவர் பேரை இவர் போட்டுக்கொள்ளும் போது ஈவே ராமசாமி நாயக்கர்ன்னு தான் போட்டுக்கிட்டார். அதனால இதுல குறை சொல்றதுக்கோ பொங்குறதுக்கோ ஒண்ணுமே இல்லை மிஸ்டர் விஜய். இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்களும் பேச்சு ஒண்ணு செயல் ஒண்ணா இருக்காதீங்க. இதுவரை திராவிட பின்புலத்துல வந்த எல்லாரும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. நீங்களும் அப்படிதான் இருக்கீங்கன்றதா உங்க செயல்பாடு காட்டுது. இனிமேலாவது இப்படி இருக்காதீங்கன்றதா விஜய்க்கு நம்ம வச்சுக்கிற கோரிக்கை. அடுத்தது இதே செயல்பாட்டுக்காக இந்த யூபிஎஸ்சி தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விக்காக ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் ஏற்கனவே பொங்கியிருந்தார். அவர் ஒரு வாரம் முன்பு பொங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பொங்கினதுல என்ன சொல்றாருன்னா, பெரியாரை அறிந்து ஆய்ந்து தெளிந்ததால் தான் ஆண்ட பரம்பரை அரசியல், சாதியவாத மதவாத அரசியல், இனவாத மொழிவாத அரசியல், பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பழம்பெருமை அரசியல் ஆகியவற்றை விலக்கி சமூக நீதி அரசியலை தழுவிக்கொண்டேன். யார்? இவர் பெரியாரை அறிந்து ஆய்ந்து தெளிந்ததால் தான் இதெல்லாம் செஞ்சாராம். நீங்க சொல்ற அரசியல்லாம் அவருக்கே கிடையாதுங்க. பழம்பெருமை அரசியல்னா அதை தமிழ்நாட்டில் திட்டுவாரு, ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலோ போய் திட்டினதே கிடையாது. ஏற்கனவே சாதியவாத அரசியலுக்கு நம்ம காமிச்சோம். ஆனால் இவருக்கு இன்னொரு சான்றையும் நம்ம காமிச்சிருவோம். 1936 நாயக்கமார் நாமம் சாற்றப்பட்டார்கள்னு தன் சுயசாதி பெருமை பேசிக்கொண்டு இதே ஈவே ராமசாமி நாயக்கர் வந்தாரா இல்லையா? அது ஏதோ உரிமை கோர்றாருன்னா நினைக்காதீங்க. அதுல சுயசாதி பெருமையை நிறைய பேசியிருப்பார். நான் உங்களுக்கு படிச்சே காட்டுறேன் பாருங்க. அந்த அறிக்கையிலிருந்து அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்ன்றத அவர் சொல்ல வர்றாரு. கோயம்புத்தூர் ஜில்லாவில் கொங்கு வேளாளர்களுக்கு அடுத்த சமூகம் ஜனப்பெருக்கத்திலும் விவசாயத்திலும் இரண்டாவதாக விளங்கக்கூடியவர்கள் ஆந்திர நாயக்கமார்கள், அதாவது கம்ம நாயக்கமார் சமூகமாகும். இது சரி, இவ்வளவு பேர் இருக்காங்கன்றதுக்காக சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இவர்கள் செல்வத்திலும் வியாபாரத்திலும் வேளாளர்களை விட சிறிது குறைந்தவர்கள் அல்ல என்றே சொல்லலாம். அதாவது வேளாளர்களை விட சிறிது குறைந்தவர்கள்னு சொல்ல முடியாதான். அப்படி அந்த அளவுக்கு அவங்க மேம்பட்டவங்க அப்படிங்கிறத இவர் சொல்றார், நம்ம சொல்ல. இதுல யாருமே மேம்பட்டவங்க தாழ்ந்தவங்கன்றது கிடையாது. பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, திருப்பூர், அவினாசி ஆகிய தாலுக்காக்களில் இவர்கள் குறிப்பிடத்தகுந்த ஜனசமூகத்தினவர்கள். இவ்வளவோடு மாத்திரமல்லாமல் காங்கிரஸ் கூப்பாட்டிலும் கதர் வேஷத்திலும் ஜெயிலுக்கு போனதிலும் அடிப்பட்டதிலும் பிழைப்பு இருப்பு முதலியவைகளை லட்சியம் செய்யாமல், என்னவோ கருமா அந்த காலத்து தமிழ், இதெல்லாம் தமிழே கிடையாது, நீங்க புரிஞ்சும் தொலைய மாட்டேங்குது, செய்யாமல் காங்கிரஸ் என்று அலைந்ததிலும் இவர்கள் மற்ற எந்த சமூகத்தாரையும் விட குறைந்தவர்கள் அல்ல என்பது மாத்திரமல்லாமல் போயினே இருக்கு, ரொம்ப லென்த்தா. வேறு பல சமூகங்களை எல்லாம் விட மேம்பட்டவர்கள் என்றும் சொல்லலாம். பார்த்துக்கோங்க மிஸ்டர் ஆலூர் ஷானவாஸ், மற்ற பல சமூகங்களை எல்லாம் விட மேம்பட்டவர்கள் என்றும் சொல்லலாம். அது எப்படி மேம்பட்டவங்க சொல்லுங்க? இது சாதியவாத அரசியல் இல்லையா? இதுல இன்னும் பின்னாடி இன்னொரு கருத்து சொல்லுவாரு.
வகுப்பு வளர்ச்சி உண்டாக வேண்டும் என்பதுதான் நமது அபிப்பிராயம், நமது கருத்து. அபிப்பிராயம்னா அப்படிப்பட்ட வகுப்பு உணர்ச்சியால் தான் ஒவ்வொரு வகுப்பும் முன்னோக்கு வர முடியும் என்பதுதான் நமது அபிப்பிராயம். அதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கார். வகுப்புனா இவர் சொல்ல வர்றது ஜாதி, ஜாதி அபிப்பிராயம். ஜாதி அபிப்பிராயம்னா என்ன? ஜாதி மேல பற்றி இருக்கணும், அப்படி இருந்தாதான் மேல வருவாங்கன்னு சொல்றாரு. இந்த கருமம் தான் இந்த திராவிட அரசியல் இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இங்க தமிழர்களா ஒன்றிணையாம ஜாதிகளா ஒன்றிணைஞ்சு ஒவ்வொரு சாதிக்கும் கட்சிகளை கட்டி அதுக்குள்ள அடிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு உரிமையை கேட்டு கடைசியில அந்த உரிமை தமிழனுக்கு கிடைக்காம வேற எவனோ வந்து தொடர்ச்சியா இங்க முதன்மை பதவிகளை அனுபவிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு வித்திட்டவர் சாதியவாத அரசியலின் ஊன்றுகோலாக தமிழ்நாட்டில் இருந்த இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் தான். சாதியவாதத்தோட சேர்த்து என்ன சொன்னாரு? மதவாத அரசியல். இதெல்லாம் கூடாதுன்னு இவர் தெரிஞ்சுக்கிட்டாரா? எதனால? பெரியாரை அறிந்து ஆய்ந்து தெளிந்ததால். மதவாதத்தை பத்தி பேசும்போது பெரியாரை கொண்டு வரலாமா? உச்சபட்ச மதவாதியா அன்றைய காலகட்டத்தில் இருந்தது அவர் தான். மத துவேஷம் பேசிக்கிட்டு மற்றவங்களை எதிர்த்துக்கிட்டு இருந்தது இந்த பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் தான். என்ன கருத்து பேசுறாரு பாருங்க. பார்ப்பனர் துலுக்கர் போன்ற அந்நியருக்கு இங்க என்ன உரிமை? ஆளூர் ஷானவாஸுக்கு இந்தியாவில் என்ன உரிமைன்னு கேட்கிறாரு. நான் கேட்கலங்க, உங்கள் பெரியார் யாரை அறிந்து ஆய்ந்து நீங்க தெளிந்து கொண்டீங்களோ அவர் கேட்கிறார். ஏன்னா நீங்களாம் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இல்லையா. இன்னொரு கருத்தும் சொல்லியிருந்தார், அதுவும் நம்ம பல முறை பேசியிருக்கோம். 4 எதிரிகள் நமது சமுதாயத்துக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பனர் துலுக்கர், அதுதான் இஸ்லாமியர்ன்றது தான் துலுக்கர், கிறித்தவர், நம்மில் கீழ் சாதி மக்கள். இதுல சாதிவாதமும் இருக்கு மதவாதமும் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நீங்க சாதியவாத மதவாத அரசியல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத பெரியார்கிட்ட இருந்தா அறிந்து ஆய்ந்து தெளிந்து கொண்டீங்கன்னா நீங்க அறியவும் இல்லை ஆயவும் இல்லை தெளியவும் இல்லைங்கிறதான் இது காட்டு. இனவாத மொழிவாத அரசியல்னு சொல்றீங்க. இது உங்க கட்சி ஏற்குதா மிஸ்டர் ஷானவாஸ்? உங்க கட்சியோட முதன்மை கொள்கைகளாக ஒரு 5 கொள்கைகள் வச்சிருக்கீங்க. அதுல ஒன்று தமிழ் தேசியம்னு சொல்றீங்க. தமிழ் தேசியம்ன்றது எதன் அடிப்படையில் பேசுறாங்க? மொழி அடிப்படையில் தானே. அப்போ மொழி அடிப்படையில் ஒரு அரசியலை பேசுறத கொள்கையா வச்சுக்கிட்டு அந்த வச்சிருக்கிற கட்சியில இருந்து நீங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து கொண்டு நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா, மொழிக்கு எதிராக பேசுனீங்கன்னா அப்ப நீங்க யார்? இந்த கேள்வி வருதா இல்லையா? தமிழ் தேசியம்ங்கிறது மொழி இனத்துக்கான அரசியல். அப்ப அந்த மொழி இனமே கூடாதுன்னு பேசுறது என்ன மாதிரி அரசியல்? ஆமா, அது ஈவேராவோட அரசியல் தான், நம்ம ஏற்கிறோம். அடுத்தது இதை விட பெரிய உருட்டு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பழம்பெருமை அரசியல்ன்றாரு. அதுல எதெல்லாம் வரும்? மூட நம்பிக்கை ஒழிப்பெல்லாம் வரும் இல்லையா? மூட நம்பிக்கை ஒழிப்புக்கு உங்க ஆளுங்க செய்துட்டு இருக்க வேலை என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க இவர் வந்து 71ல் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடெல்லாம் நடத்தினாரு அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை ஒட்டி இப்போ இந்த மாதம் ஒரு மாநாடு நடத்துறாங்க இந்த தீகா, இந்த திராவிட கும்பல்லாம் சேர்ந்து. அதில் பார்த்தீங்கன்னா இந்த அழகு குத்திக்கிறது, இந்த குடம் எடுத்துகிட்டு போகிறது, பால் குடம்னு நினைக்கிறேன், பால் குடம் எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் அங்கங்கே குத்திக்கிறதுலாம் என்ன கருமனே தெரில. இதெல்லாம் இன்றைக்கி பெருசாக இங்கே இல்லை சமூகத்திலேயே. இந்த கேடுகட்ட வேலைகள் எல்லாம் செய்துட்டு இருக்கிறது. அழகு குத்திக்கிட்டு இந்த வண்டியை இழுத்துட்டு வர்றது, அதில் பெரியார் படத்தை வச்சு அதை இழுத்துட்டு வர்றது, இந்த மாதிரி செயல்களெல்லாம் நீங்க எந்த பெரியாரை சொல்றீங்களோ அந்த பெரியாரை பின்பற்றுபவர்கள் தான் செய்யறாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை ஒழிப்பா? கேட்டா உடனே இதெல்லாம் ஒழிக்கணுங்கிறத நாங்க செய்து காட்டி ஒழிக்க சொல்றோம் அப்படின்னு கூச்சமே இல்லாம போய் பேசுவாங்க இந்த திராவிட தரப்பு. நம்ம கேட்க விரும்புறது என்னன்னா, ஒரு திருடக்கூடாது, திருடுனா கடுமையான சட்டம் இருக்குன்னு காவல்துறை வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த விரும்புறாங்கன்னா திருடி காமிச்சு தான் அவங்க அதை விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்களா? இப்படி சொன்ன ஏதாவது இது பகுத்தறிவுக்கு ஒவ்வொரு ஒரு கருத்தா? மூட நம்பிக்கை ஒழிப்புனா இதை செய்யாதீங்க, இதனால எந்த பலனும் இல்லைன்னு பேசி மக்களுக்கு புரிய வைக்கிறது தான் மூட நம்பிக்கை ஒழி. அதுக்கு நீங்க ஏதாவது நாடகம் போடலாம், வெவ்வேறு வடிவங்கள்ல அதையே நீங்க செஞ்சீங்கன்னா கேவலமா இல்லை. இது ஒரு பகுத்தறிவு கருத்தா? இந்த மாதிரி ஒரு தற்கொலை கூட்டத்து கூட நின்றுக்கிட்டு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இந்த மாதிரி கருத்தெல்லாம் பேசலாமா? அதோட விட்டுருந்தா கூட விட்டுட்டு போயிருக்கலாம். என்ன சொல்றாரு? ஊழல் ஒழிப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தனித்தமிழ் ஈழம் அமைப்பு ஆகிய நம் அரசியலில் ஒரு கூறுதானே தவிர. இந்த இடத்துல தான் நமக்கு கோவம் வருது. தனித்தமிழ் ஈழம் அமைப்பதெல்லாம் நம்மளோட அரசியல்ல ஒரு பகுதி தானே தவிரங்கிறாரு. ஈழத்தை பத்தி ஷானவாஸ் பேசி எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? பேச மாட்டார், பெரும்பாலும் தவிர்த்துட்டு போவார். அவங்க கட்சியோட கருத்து ஈழம், அவங்க கட்சியோட கருத்து புலிகள் ஆதரவு, இதெல்லாம் இருந்தாலும் ஷானவாஸ் பேச மாட்டார். அவர் அதற்கு எதிரானவர். இதை ரொம்ப மென்மையா கடந்து போவார். நீங்க பல இடங்கள்ல அவரை பார்க்கலாம். ஈழத்தை பத்தி பேச சொன்னீங்கன்னா அதிகம் வாய் திறக்கவே மாட்டார். அவங்க கட்சியில தேசிய தலைவர்னு ஏத்துக்கிறாங்க, அவங்க தலைவர் ஏத்துக்கிறாரு,
வன்னியரை சேர்த்துக்கிறாரு, இன்னும் பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கிறாங்க. அது சார்ந்த நிகழ்வுகள் நடக்கும்போது நீங்கள் ஆளூர் ஷானவாஸை பார்க்க முடியாது, அங்கே இருக்க மாட்டார். தொடர்ச்சியாக பல நிகழ்வுகள் நடந்திருக்கு, அதை பார்த்துட்டு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவர்களுக்கு எதிரானவர், ஈழத்துக்கு எதிரானவர். பெரும்பான்மையாக பேசாமல் தவிர்த்துட்டு போவார். அந்த வன்மம் தான் இங்கேயும் வெளிப்படுது. அது ஏன்னு புரியுதுல? அதுக்கு பேர் தான் மதவாத அரசியல் மிஸ்டர் ஷானவாஸ். அதை செஞ்சுட்டு நீங்களே இப்படி பேசுறதுங்கிறது இவ்வளோலாம் எதுக்கு? உண்மையிலேயே பெரியார் மேலே கூட இவருக்கு பற்று இருக்க வாய்ப்பில்லை. இருந்துச்சுன்னா இவர் திமுகவோட கூட்டணியிலே இருக்கக்கூடாது. ஏன்னா 2009 திமுகவை எதிர்க்கிறார்கள். யார்? பெரியார் தீக்கான்னு அன்னைக்கு தீக்காவிலிருந்து வெளியேறி இருந்த கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், விடுதலை ராஜேந்திரன் இவங்கெல்லாம் சேர்ந்து வச்சிருந்த இயக்கம் அது பெரியார் தீக்கா. அதுக்கு பிறகுதான் அது ரெண்டா பிரியுது. தந்தை பெரியார் திராவிட கழகம்னு அவர் போறாரு, இவர் திராவிட விடுதலை கழகம்னு போறாரு. அன்றைக்கு இருந்த பெரியார் தீக்கா, அவங்களோட அலுவலகம், அதிலிருந்து பெரியார் சிலை, இதை எல்லாத்தையும் அடித்து உடைத்து சூறையாடியது அன்றைய திமுக ஆட்சியாளர்களின் அடியாட்கள், அவங்க கட்சிக்காரங்க. அன்றைக்கு அடித்து உடைக்கப்பட்டு யார் அலுவலகம் அடித்து உடைக்கப்பட்டதோ அவர்களே கைது செய்து கொண்டு செல்லப்பட்டார்கள். இதெல்லாம் செய்தியாகவும் வந்திருக்கு. இப்படிப்பட்ட திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு பெரியார் ஆதரவெல்லாம் பேசலாமா மிஸ்டர் ஷானவாஸ்?